ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு MK Candy Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஷாப்பிங் vlog பார்க்க போறோம். இந்தியால இருந்து ஆப்பிரிக்கால. வெற்றிகரமாக கார் எடுத்துகிட்டு நம்ம வெளியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் இங்கே போகிற வழியிலேயே நிறைய சின்ன கடை நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய குட்டி குட்டி கடை, தேங்காய் கடை, மளிகை ஜாமான் கடை நிறைய இருக்குது. நம்ம தேவையான பொருள் நம்ம லோக்கல்லே வாங்குகிற மாதிரி நிறைய இருக்குது. இது மாதிரி ட்ரெஸ்ஸுமே இங்கே லோக்கல் பொட்டிக் மாதிரி நிறைய இருக்குது. நம்ம ஊரில் என்னென்னா இங்கே கண்டெய்னர்லாம் மோஸ்ட்லி நிறைய கடைகள் இருக்கும். ஏன்னா அதுதான் இங்கே நம்ம ஊர் 4 சவுறு மாதிரி இன்னும் வளரல. ஸோ அந்த மாதிரி கடை நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் காருக்கும் எனக்கும் பசிச்சுட்டு முதல்ல காருக்கு நம்ம நிரப்புறோம். இங்கே பார்த்திங்கன்னா பெட்ரோல் விலை 13.29 CD இருக்குது. நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ விலை பார்த்திங்கன்னா காருக்கு போயிட்டு இருக்கும் போது நம்ம வயிறு கொஞ்சம் கூப்பிட ஆரம்பிச்சிட்டு ஸோ நம்மளும் போய் சாப்பிடக்காண்டி ஒரு கடையில் இந்த கார் பக்கத்துலேயே ஃபில்லிங் ஸ்டேஷன்லேயே நிறைய கடை இருந்துச்சு. அங்கே போனேன், எனக்கு எதுவுமே செட் ஆகலை. அதனால் ஒரு ட்ரிங்க்கும் சின்ன பப்ஸும் மட்டும் வாங்கிட்டு கார்லேயே வந்துட்டோம். அப்புறம் ஹைவேஸில் போயிட்டே இருக்க மூச்சில் சாப்பிட்டுட்டே போயிட்டு இருந்தோம். அப்போ நம்ம ஊர் ஹைவேஸ் மாதிரி நல்லா இருந்துச்சு. அப்புறம் நம்ம ஊர் அந்த முள்ளுச்செடி மாதிரி இங்கே வேஸ்ட்டான மரம் எதுவுமே இல்லை. ஆனால் அது என்ன மரம் இங்கே இருக்கிற மாதிரி என்ன மரம்னு தெரில, ஆனால் நல்லா இருந்துச்சு. இங்கே நேச்சராக க்ரீனிஷாக இருக்குது, நல்லா இருந்துச்சு. அப்புறம் இங்கே நிறைய குட்டி குட்டி பெரிய மார்க்கெட் நிறைய இருக்கும். ஸோ உங்களால் உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன் இங்கே லோக்கல் மார்க்கெட் எப்படி இருக்குது வீடியோ போக வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நிறைய வீடியோ எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே. அதுக்கப்புறம் இங்கே நிறைய ஷேர் மார்க்கெட், இந்த பிளாக் கலரில் இந்த ரெட் கலரில் அந்த மாதிரி போகுதுல. இங்கே ஊர் என்ன சொல்லுவாங்கன்னா ஷேர் ஆட்டோ. நம்ம ஊர் ஷேர் ஆட்டோ எப்படி இருக்கும், இங்கே எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருந்துச்சு. எங்கேயோ போயிட்டுருக்கு. நம்ம கூகுள் மேப் நம்பி நம்ம இப்போ அட்டத்தில் போக போகிறோம்னு நினைக்கிறேன், தெரியல. வாங்க போகலாம். எனக்கு என்னமோ இவங்க என்னை கடத்திட்டு கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு தோணுது ஃப்ரெண்ட். இது ஆக்ஷன் மேடம். ஏன்னா இங்கே நிறைய கண்டெய்னர், பெரிய பெரிய கண்டெய்னர் நிறைய இருந்துச்சு. அப்புறம் போக வழியிலலாம் பார்த்தீங்கன்னா ரோடுமே சரி கிடையாது, கண்டெய்னரும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. நம்ம ஒரு வழியாக மெயின் ரோடை கண்டுபிடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்துட்டோம். கூகுளுக்கு நம்மளை கை விடலை. அதுக்கப்புறம் நம்ம நேராக மெல்கம்மில் போய் கார் பார்க் பண்ணிவிட்டு அங்கே சாப்பிட்ட ஃபில்லிங்ஸு சாப்பிட்ட எனக்கு வயிறு நிரம்பலை. ஸோ நம்ம சாப்பிட போகிறோம். மகராஜில் போய் சாப்பிட போகிறோம். எப்போ பார்த்தாலும் சோறு. மெனு கார்டு ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்க எல்லாத்துக்கும் நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்க. நம்ம மெனு கார்டு நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ், நிறைய டிஷ் நிறைய இருக்குது. ஆனால் நம்ம யூஸில் என்ன ஆர்டர் பண்ணுவோம்? பிரியாணி, தந்தூரி, நான் அந்த மாதிரி சில செலக்டான ஃபுட் தானே நம்ம எப்போவுமே சாப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி நானும் அப்படி தான் சாப்பிட்டேன். பிரியாணி, நான், தந்தூரி நான் எடுக்க வீடியோவில் கவர் பண்ணல, அதனால் தந்தூரியும் காமிக்கல. ஸோ அந்த மாதிரி நிறைய சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நேராக சூப்பராக இருந்துச்சு. ஃபுட்டுமே சூப்பராக இருந்துச்சு. நம்ம இந்தியன் பிரியாணி மாதிரி இல்லைனாலுமே ஓரளவுக்கு பரவாயில்ல. அதுக்கப்புறம் நம்ம டெசர்ட் சாப்பிட்டோம். டெசர்ட் சூப்பராக இருந்துச்சு. இந்த சீசனிங் ப்ரௌனிங் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நான் சீசனிங் ப்ரௌனிங் சாப்பிடல. அதில் ஐஸ்கிரீம் மட்டும் எடுத்துகிட்டு நான் குலோப்ஜாம் டெசர்ட் வாங்கினேன். ஸோ அதுவும் ஐஸ்கிரீமும் சூப்பர் காம்பினேஷன். சாப்பிட்டு சூப்பராக இருந்துச்சு. எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். அந்த ஐஸ்கிரீமும் குலாப் ஜாமுனும் எத்தனை பேருக்கும் பிடிக்கும்? எனக்கு பர்சனலாக ரொம்ப 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 பிடிக்கும். அதுக்கப்புறம் என்ன, நம்மளோட ஷாப்பிங் வேட்டையை ஆரம்பிச்சிட வேண்டியதான். என்ன ஐட்டங்களும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேராக இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஐட்டம் இருக்கும். இந்த சைடு நம்ம இந்த காசரிஸ், நம்மளோட அந்த வீட்டுக்கு தேவையான அந்த ஆர்கனைஸ் நிறைய இருக்கும். ஸோ நம்ம இதெல்லாம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே ஆயில் பார்த்தீங்கன்னா 4 லிட்டர் ஆயில் எவ்வளோ ரேட்டு பாருங்கள். எனக்கு என்னமோ ஆயில் ரேட் கம்மியாக தான் எனக்கு தெரியுது, பட் தெரியல. இந்த மாதிரி வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட்லாம் பார்த்தாதாங்க உண்டு. நமக்கு யாரும் வாங்கி தர மாட்டாங்க, நம்மளும் வாங்கி கொடுக்க மாட்டோம், அது வேறு விஷயம். இந்த மாதிரி பிளான்ஸும் சூப்பராக இருந்துச்சு. நல்லா வாங்கணும்னு ஆசை, பட் ரொம்ப ரேட்னால நான் எதுவுமே வாங்கலை. நான் ரேட்டை மட்டும் பார்த்துக்கோங்க. நான் காமிக்க உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க எவ்வளோ ரேட்டு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சூப்பராக இருந்துச்சு. வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட்டுமே நான் இந்த மாதிரி கிஃப்டெல்லாம் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எங்கேயாவது ஷாப்பிங் போனால் தான் பார்த்துருக்கேன். எனக்கு யாரும் வாங்கி தரல. ஸோ சேட், எனக்கு யாரும் வாங்கி தரல. ஸோ நல்லா இருந்துச்சு, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பட் ரேட்டு தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு.
அடுத்து நம்ம ஃப்ரூட் செக்ஷன் வந்துட்டோம். கிரேப்ஸ் நிறைய ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு. பட் என்ன ஒரு ஹைலைட்னா மாதுளப்பழம், 1 கிலோ மாதுளப்பழோட வெயிட் பார்த்திங்கன்னா 150 ரூபா. ஆனால் அது அவ்வளோ இருக்குமா, நமக்கு டேஸ்ட் இருக்குமான்னு தெரியாது. ரொம்ப ரேட் பார்த்திங்க. இதெல்லாம் இந்த மாதிரி ஸ்ட்ராபெரி இந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது. நம்ம கண்ணால் பார்க்க மட்டும் தான் முடியும், வாங்கிலாம் இருக்க முடியாது. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கண்ணாடி நிறைய இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நிறைய கலெக்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சூப்பர், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கண்ணாடி ஐட்டம், டெக்கரேட்லாம் ரொம்ப பிடிக்கும். பட் ரேட்டு தான் அதிகமாக இருக்குது. 39 300. 350 ரூபாய்க்கு நம்ம கண்ணாடி கிளாஸ் வாங்க, நம்ம வீட்டிலலாம் செருப்பால் அடிப்பாங்க யாரும் ஒன்று, அப்படி தானே. அப்புறம் இங்கே ஸ்டோரேஜ் கண்டெய்னரும் நிறைய இருந்துச்சு. நிறையா தான் சொல்கிறேன்ல, நிறைய இங்கே எல்லாமே நிறைய இருக்குது. பட் ரேட் அதிகமாக இருக்குது. நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது இங்கே ரேட் அதிகம்தான். ஆனால் பார்க்க நல்லா இருந்துச்சு. இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர் வைக்கிறதுக்கு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது கிளாஸ் கண்டெய்னர் இருந்துச்சு. நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸில் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் அழகாக இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் என்ன ரொம்ப விலை தான் பார்த்துக்கோங்க. ஆனால் என்னை விட்டால் நீங்கள் எல்லாமே ஒன்று வாங்கியிருப்பேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் 2 வாங்கியிருக்கேன். என்ன வாங்கியிருக்கேன்னு அடுத்த வீடியோவில் போடுறேன். நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிப்பாங்க என்னென்ன ஷாப்பிங் பண்ணியிருக்கேன் என்னென்ன அடுத்த வீடியோவில் போடுறேன். கண்டிப்பாக பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. ஓகே, அடுத்தது இங்கே சமைக்கிற பாத்திரம். நம்ம ஊரில் 200 300 இந்த மாதிரி வாங்கிட்டு இந்த பொரிக்கஞ்சட்டி அந்த பால் வைக்கிறதுக்கு இதெல்லாம் 200 300 வாங்கியிருக்கோம். இங்கெல்லாம் பாருங்கள் 5000 ரூபாய்க்கு வாங்குறாங்க. எம்மா, இத்தனைக்கும் அது பிக் சைஸு, மீடியம் சைஸு, ஸ்மால் சைஸாக இருக்குது. இது 5000 ரூபாய்க்கு இங்கே வாங்குறாங்க எங்கள் ஊர் மக்கள். பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப ரேட்டு தான். பட் நல்லா இருக்குது. குவாலிட்டியுமே நம்ம ஊர் மாதிரி இல்லை. ஆனால் போதும், இங்கே இதுதான் அழகாக இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. அடுத்த பெரிய ஷாக்கு என்னென்னாங்க, இந்த லெமன் புளி இதுதாங்க. ஏன்னா நம்ம ஊரில் இது 100 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருக்கோம், அப்படி தானே. நம்ம ஊரில் 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு இங்கே இதோட ப்ரைஸ் 842 ரூபாங்க. எனக்கு பயங்கர ஷாக்கு. நெக்ஸ்ட் டைம் நம்ம ஊருக்கு வர மோஸ்ட்லி இதை வாங்கிட்டாங்க இங்கேவே வரணுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்குது. அவ்வளோ ரேட்டுங்க. எம்மா, அதை விட தோசைக்கல் எல்லாமே இங்கே ரேட் தான். அந்த தோசைக்கல் இதெல்லாம் செம்மர் ரேட்டு. பசங்க நம்ம ஊர்லேருந்து பேக்கிங் பண்ணி இங்கே இங்கே வந்து பார்சல் போட்டுடலான்னு நினைக்கிறேங்க. என்ன தெரியல, ஆனால் ரொம்ப விலை, அதிக விலை. பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் ரொம்ப விலை. அதுக்கப்புறம் இந்த பேக்கிங் ஐட்டம் இதெல்லாம் நல்லா இருக்குது. இந்த பேக் பண்ணுறதுக்கு அந்த மெஷர்மெண்ட்டு, அப்புறம் அதெல்லாம் அந்த கேக் பண்ண எக்யூப்மெண்ட்லாம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த டைனிங் டேபிளில் வைக்கிற சர்வ் பண்ணக்காண்டி அந்த மினியேச்சர் சால்ட் அண்ட் பெப்பர் போடுறதுக்கோ சரி, அதுக்கப்புறம் அந்த ஆயில் போடுறதுக்கு மினியேச்சர், அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. நிறைய கலெக்ஷன் நிறைய இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இந்த பீஸா கட் பண்ணுறது, இந்த பீஸா எடுக்கிறது, அந்த எக்யூப்மெண்ட்டுமே நிறைய இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இந்த பர்சனலாக இந்த சில்வர் கலர் அந்த சால்ட் அண்ட் பெப்பர் போடுறது இதுவுமே பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது, அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வாங்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் தர மாட்டேங்க. அடுத்தட்டி நம்ம வாங்கி உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் அண்ட் ஹோம் டெக்கார் பார்க்க போகிறோம். அதில் மெயினாக டிவி, அதுக்கப்புறம் ஃபோன்ஸில் சாம்சங்கில் ஃபோல்டு, ஃப்ளிப்பு, S26 அல்ட்ரா இதோட ரேட்டை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஷாக்கு. ஏன்னா ரொம்ப விலை. இது நம்ம இந்தியாவிலே வாங்கிடலான்னு தோணும், ரொம்ப விலை. பட் அதுக்கப்புறம் ஸ்டவ் அட்டாச்டே நமக்கு ஓவன் வந்துடுது. அதெல்லாம் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ லேடிஸ்க்கு பிடிச்ச மாதிரி இந்த ஹேர் ஹீட்ரு அந்த மாதிரி நிறைய இருக்குது. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்க போகிறோம். ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இதெல்லாம் ரேட் பார்த்து நீங்களே ஷாக் ஆகிருக்கீங்க. நான் ரொம்ப ஷாக் ஆகி தலை சுற்றி கீழே விழுந்துட்டேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.